வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. நம்ம வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷமும் நிம்மதியான வாழ்க்கை அமையணும்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே நமக்கு இருக்க வேண்டும். இந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு தரக்கூடிய 21 தலைமுறை சாபத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை தாங்க பங்குனி மாத அமாவாசை. இந்த பங்குனி மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா வருகின்ற புதன்கிழமை 18ஆம் தேதி அமைந்திருக்கு. மாதத்தின்படி பார்த்தீங்கன்னா பங்குனி 4ஆம் தேதி வரக்கூடிய இந்த அமாவாசையில் எந்த முறையில் பார்த்தீங்கன்னா தர்ப்பணமும் திதியும் கொடுத்தா நம்ம வீட்டில் அல்ல அல்ல குறையாத செல்வத்தை தரக்கூடிய பங்குனி மாத அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன, எந்த முறையில் இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கணும், காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைச்சிங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. அமாவாசையில் பொதுவாகவே முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் ஒரு சிறப்பான நாளாக அமையும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பங்குனி அமாவாசை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நாளில் இணைந்து வந்திருக்கு. இந்த நாளாக நம்முடைய முன்னோர் வழிபாட்டுக்காக விரதத்தை இருந்து தவறாமல் மேற்கொண்டாலே நம்முடைய குடும்பமும் தலைமுறைக்கும் தலைமுறை பார்த்திங்கன்னா சிறப்பாக அமையணும் சொல்லுவாங்க. இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு அவங்களை நினைத்து வழிபட்டாலே நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகுங்க. இந்த பங்குனி மாத அமாவாசையில் விரதம் இருந்து குலதெய்வத்தை வழிபட்டா குலதெய்வத்தின் அருளால் நிச்சயம் இதுவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் இருந்த உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்து விலகிடுங்க. பிறக்க போகக்கூடிய புத்தாண்டும் நன்மைகள் பல வழங்கக்கூடிய ஆண்டாக மாறிடுன்னு சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாதத்தை திருமண மாதம்னு அழைப்புதல். திருமணத்தில் பிரச்சனை இருப்பவங்க பங்குனி அமாவாசையில் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் தவறாமல் வழிபடுங்க, ரொம்ப நல்லதுங்க. மேலும் ஆண்டில் பார்த்திங்கன்னா இந்த 12வது மாதமான பங்குனி மாதம் புரட்டாசி மாதத்திற்கு இணையான ஒரு புண்ணிய பலனை தரக்கூடிய மாதமாக சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாதத்தில் தான் தெய்வ திருமணங்கள் பார்த்திங்கன்னா பலவும் நடைபெற்ற மாதமாக இருப்பதால் இது மங்களகரமான மாதமாக அமைந்திருக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையிலையும் பௌர்ணமியிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டுங்க. இந்த பங்குனி மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி புதன்கிழமையில் அமைந்திருக்கு. இந்த நாள் காலை பார்த்தீங்கன்னா 8:28 தொடங்குதுங்க அமாவாசை திதி. பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை 19ஆம் தேதி என்று 7:29 வரையும் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி இருக்குது. புதன்கிழமை அன்று மாலை நீங்கள் 8:30 துவங்கக்கூடிய இந்த அமாவாசை திதி வியாழக்கிழமை காலை 7:30 வரை நீடிக்க இருப்பதால் நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வியாழக்கிழமை காலை திதி முடிவடையுது. எனவே புதன்கிழமைனாலே நீங்கள் உங்கள் முன்னோர்களை தவறாமல் பார்த்தீங்கன்னா திதி கொடுத்து வழிபடுங்க. மேலும் இந்த நாளில் திதி நாள் முழுவதும் நீடித்தா கூட மதிய நேரத்துக்குள்ளே தர்ப்பணம் செய்வது ரொம்ப நல்லதுங்க. எனவே மதியம் 12 பங்குனி அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடித்திடுங்க. மேலும் இந்த அமாவாசை அன்று பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் ஒரே ராசியில் சஞ்சரிப்பவங்க. இந்த ஆண்டு மீன ராசியில் சனியோடு சுக்கிரன் சூரியன் சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் அமாவாசை ஏற்படுது. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா அமாவாசை என்று சதுர்கிரக யோகான்னு அபூர்வ யோகம் உண்டாக இருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து நீர்நிலைகளில் நீராடிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துடுங்க. பிறகு வீட்டில் வந்து வழக்கம் போல் முன்னோர்களுக்கு நீங்கள் படையலிட்டு காகத்திற்கு உணவு வைக்கணும். ஏதாவது காரணத்தால் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னா அடுத்த நாள் வியாழக்கிழமை காலை 7:30 நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்த்தீங்கன்னா தர்ப்பணத்தை கொடுத்துடுங்க. இந்த அமாவாசை நாளில் விரதம் கடைப்பிடிக்க முடியவில்லைன்னா கருப்பும் வெள்ளை எள் கலந்த உணவினை காகத்திற்கு தவறாமல் வச்சிடுங்க. இது முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் அளித்ததற்கு இணையான ஒரு பலனை நிச்சயம் பெற்றுத்தருங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா
முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதுன்னு வருத்தப்படாதீங்க. காகத்திற்கு இந்த நாளில் எள் கலந்த சாதம் வைத்தாலே போதுங்க, தர்ப்பணம் கொடுத்த பலன் உங்களுக்கு உண்டு. அதே போல் தங்களால் முடிந்த அளவுக்கு பசியோடு இருக்கக்கூடிய யாருக்காவது இந்த நாளில் 3 பேருக்காவது உங்களுடைய கைகளால் பசி தீர உணவு வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பாக அமைங்க. அதே போல் இந்த நாளில் வீட்டில் சுப காரியமே நடக்க மாட்டேங்கிறது, நல்ல காரியங்கள் செய்வதற்கு ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, வீட்டில் செல்வம் தங்க மாட்டேதுன்னு பிரச்சனையாக இருக்குதாங்க, வீண் விரையம் கணக்கில்லாத செலவுன்னு ஆகிக்கிட்டே இருக்குதாங்க. இதனால் தவறாமல் இந்த பங்குனி அமாவாசை என்று நீங்களோ விரதமிருந்து முன்னோர்களையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வழிபடுங்க. பிறகு வாய்ப்பு இருந்தால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க. இந்த பங்குனி மாத அமாவாசை நாளில் விரதமிருந்து வழிபட்டிங்கன்னா நிச்சயம் முன்னோர்களுடைய சாபம், குலதெய்வ சாபம் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நீங்கிடுங்க. வீட்டில் வற்றாத செல்வ வளம் நிச்சயம் உண்டாகும். அதே போல் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவதன் மூலம் சுப காரியங்கள் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்து நீங்கி முன்னோர்கள் மற்றும் குலதெய்வங்க அருளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகிடும். அதே போல் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டிலேயே வழக்கம் போல் நீங்கள் அமாவாசை வழிபாட்டை முடித்த பிறகு பூஜையில் அமர்ந்து உங்களுடைய குறைகள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் வேண்டுன்னு உங்கள் முன்னோர்களையும் குலதெய்வத்தினிடம் மனதார பிரார்த்தனை செய்தாலே போதுங்க. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான அமாவாசை. ஏன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மனவேதனையில் இருப்பவங்களும் இந்த பங்குனி மாத அமாவாசை நாளில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு அர்ச்சனை செய்து உங்களுடைய குறைகளை சொல்லி அம்மனிடம் முறையிட்டாலே நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களிலே ரொம்பவே உயர்ந்த ஒரு பிறவி தான் இந்த மனித பிறவின்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் பார்த்திங்கன்னா 9வது பாவம்னு சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் தீர்மானம் செய்யப்படுதுங்க. அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவங்க பார்த்திங்கன்னா சாதிக்க பிறந்தவர்களாக தான் இருப்பாங்க. இந்த பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த 2 மிகப்பெரிய கொடைகள். அது ஒன்று பித்ருக்கள் பூஜை, மற்றொன்று பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு. பித்ருக்கள்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் தாங்க. அவங்க தங்களுடைய சந்ததியினர் பாக்கியம் பலம் பெறவும் வாழ்க்கையில் முன்னேறவும் பார்த்தீங்கன்னா தடைகள் இல்லாமல் பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து அவங்களுக்காக ஆசை வழங்குவாங்க. அதில் அமாவாசை நாள் ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள். இந்த பங்குனி மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான நாளுங்க. தலைமுறைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புண்ணிய பலனை தேடித்தரக்கூடிய நாளாக அமைந்திருக்கு. பிதிர்காரகனாகிய சந்திரனும் பிதிர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையக்கூடிய காலமே அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு நீங்கள் திதியும் தர்ப்பணம் செய்து உணவு படையலிட்டு ஆசை பெறும்போது உங்களுடைய பாக்கியஸ்தானை பார்த்தீங்கன்னா நிச்சயம் வலிமை பெறுங்க. இதன் மூலம் திருமண தடை, குழந்தை பாக்கியன்னு அனைத்தும் பார்த்தீங்கன்னா சுப காரியங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா சீராத்தம் செய்தவனுக்கு பித்ரு தோஷம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் அவன் தன் வாழ்நாளில் பித்ரு தோஷம் அனுபவிக்காமல் போகலாம். ஆனால் அந்த பித்ரு தோஷம் அவனுடைய வம்சத்தினரை பாதிக்குமாங்க. ஒருவன் தன்னுடைய தலைமுறைக்கும் சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லைங்க, பித்ரு தோஷத்தை விட்டு செல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை அன்று முன்னோர்களுடைய ஆத்மா பற்றினா சாந்திக்காக செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் பூஜை பற்றினா நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிது ஒரு நல்ல பலனை தருங்க. தர்ப்பணம் என்பது எள்ளும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கு இடையிலே நம்ம பார்த்தீங்கன்னா பித்ரு புண்ணிய ரேகை வழியாக நீரை வாத்து தரக்கூடிய ஒரு செயல்தாங்க. இந்த தர்ப்பண நீரில் சக்தி பார்த்தீங்கன்னா பூமியினுடைய ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எழும்பி சென்று பல கோடி மைலுக்கு தொலைவே இருக்கக்கூடிய பித்ருலோகத்தை அடையுமா. அதனால் பங்குனி மாத அமாவாசை என்று இந்த சக்தியானது ரொம்பவே அபரிவிதமாக பெருகுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நாளில் தர்ப்பணம் தர முடியாதவங்க பார்த்தீங்கன்னா எள்ளும் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளோ வெள்ளை சாதம் கலந்து காகத்துக்கு தவறாமல் வச்சிடுங்க.
இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாத அமாவாசை என்று எந்த முறையில் வழிபட்டா நமக்கு இருக்கக்கூடிய செல்வம் அல்ல அல்ல குறையாம பெருகவும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகவோ இந்த அமாவாசையை தவற விடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி.